Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங் டு ஒன் ஆல் கேதர் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங். ஸோ எல்லாரும் 12th முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே ஆப்டான டாபிக். ஆப்டான நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இறைவனுக்கும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுட்டு நம்ம டாபிக்குள்ள போகலாம். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். மை நேம் இஸ் பிரபு. ஐ எம் நர்சிங் டியூட்டர் ஃப்ரம் காலேஜ் ஆஃப் நர்சிங், எய்ம்ஸ் ஜம்மு காஷ்மீர். ஸோ வாட் ஆஃப்டர் 12th? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்பவே பக்திமயமாக சாமியெல்லாம் கும்பிட்டு நான் வேணுங்கிற காலேஜில் வேணுங்கிற கோர்ஸ் கிடைக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிற காலேஜாக கிடைக்கணும் அப்படின்னு சாமி வேண்டிகிட்ருப்பீங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப முன்னிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை கவனிச்சிட்ருப்பாங்க, அவங்களோட பசங்களை கவனிச்சிட்ருப்பாங்க. எஸ்பெஷலி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வரவங்க போகிறவங்க எல்லாரும் தம்பி என்னாச்சு, எப்படியாச்சு, என்ன மார்க் எடுத்தீங்க, எந்த காலேஜு, எந்த கட் ஆஃப், அப்படி இப்படின்னு கேள்வியாக கேட்டு தள்ளுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேறு ஆன்சர் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேறு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம கேரியரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், ஸ்கூல் விசஸ் காலேஜ். ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகேங்களா? ஸோ இத்தனை நாளாக நீங்கள் பாஸ்ட் 12 இயர்ஸாக ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக காலேஜ் போக போகிறீங்க, அடுத்த கட்ட ஸ்டெப் உங்கள் லைஃப்பில் எடுக்க போகிறீங்க. ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? ரெண்டு ஒன்றா இல்லை வித்தியாசமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப் சிலபஸ் இருக்கும். ஸோ அதுக்கான இப்போ ப்ராப்பர் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டும் எடுப்பாங்க. உங்கள் கொஷின்ஸும் அந்த டாபிக் சிலபஸ்லேருந்து மட்டும்தான் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்படியே ஃபுல் பேக்கடு அப்படியே கொடுத்துருவாங்க. சரிங்களா? பட் காலேஜில் நோ, இட்ஸ் நாட் எ கப் ஆஃப் டீ. ஸோ தேர் இஸ் நோ ஸ்பூன் ஃபீடிங் ஹியர். உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே தேடி போய் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லைஃப்பில் அதுதாங்க ஒரு பியூட்டி. நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களாக போய் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது தான் அதனுடைய குவாலிட்டி, அந்த மதிப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் தேடி போகும்பொழுது தான் அதற்கான ஒரு ஆழமான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கான டேலண்ட்ஸையும் உங்களுடைய எஃபிஷியன்சியும் பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேரியர் ஆப்ஷன்ஸ்லேயும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சில ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? ஸோ ஏன் ஸ்காலர்ஷிப் இப்போ அப்படின்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வர்றாங்க, ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப பேக்வேர்ட்லேருந்து வராங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் திங்ஸே இல்லாமல் கஷ்டப்பட்டு என் ஃபேமிலிலேருந்து எப்படியாவது அவன் படித்து முன்னேறணும், நான் பல கஷ்டம்லாம் அவன் படக்கூடாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கான ஒரு உந்துதலாக இருக்கணும், ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இருக்கணும். எப்படி அவங்களுக்கு விரும்பிய படிப்பை அவங்களுக்கு விரும்பிய எக்கனாமிக்கல் லெவலில் இருந்தே அவங்களால அதை ஈடு செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வித்யாலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் www.vidyalakshmi.co.in/students/ இந்த வெப்சைட் அட்ரஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ஸ் வயா காலேஜ், அதுக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் பை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் www.tamilnadu.ecvay.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனாலும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் பெண் கல்வி, சரிங்களா, அது www.pudumaipen.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போனாலும் உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமங்க நிறைய NGO பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குங்க. சரிங்களா? இப்போது LMSலேயே கல்விக்கரம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்புறம் மாற்றம் ஃபவுண்டேஷன்ஸ் பை சூர்யா சார், அங்கேயும் நிறையா ஸ்காலர்ஷிப் இதாக இருக்குது. அப்புறம் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன்ஸ்,
முகவரி ஸ்காலர்ஷிப், ஜிஎஸ்கே ஸ்காலர்ஷிப், இந்த என் நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்குங்க. உங்களுக்கு எல்லா தேவையான எல்லா ஸ்காலர்ஷிப் லிங்க்ஸையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்ன ஃபார்ம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக அந்த வெப்சைட்ஸில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ், ஓகேங்களா, லைக் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், உரம் ஸ்காலர்ஷிப், எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி, இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் எம்என்சி கம்பெனிஸும் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் பேங்க்ஸ் முதற்கொண்டு, லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொடாக் சிக்ஷா பேங்க், இந்த மாதிரி நிறைய மல்டிநேஷ்னல் பேங்க்ஸுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இவ்வளவு ஸ்காலர்ஷிப் நீங்கள் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இதில் எது உங்களுக்கு ஆப்டாக அவைலபிலிட்டியாக இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதை பயன்பெறணும்னு நான் விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? லைக் எந்திரன் ஆகட்டும், லைக் சூர்யா சார் நடித்த 24 ஆகட்டும். ஸோ அவங்கவுங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய ரியல் இன்ஸ்பிரேஷன்ஸாக இருக்கலாம். ஓகே, ரியல் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் யுவர் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ரியல் இன்ஸ்பிரேஷன்? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரசாந்த் பிரகாஷ், ஸோ அவங்க வந்துட்டு இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க அண்டர் த யூனிட் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் கர்நாடகா. சரிங்களா? ஸோ ஒரு இன்ஜினியர் வந்துட்டு அவருடைய கண்டுபிடிப்புனால இந்தியாவிலேயே உயரிய விருதான பத்மஸ்ரீ அவார்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் சார் ஸ்ரீ பிரசாந்த் பிரகாஷ். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு லைக் ஃப்ரம் பெங்களூர், ஹி காட் பத்மா அவார்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இன்ஜினியர்னால இந்த நாட்டுக்கு, இந்த இந்திய திருநாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு 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 அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ் இந்த நாட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ யாருனாலையும் அவங்களுக்கு தகுந்த டேலண்ட் மூலியமாக இந்த சொசைட்டிக்கு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் வர வைக்க முடியும். ஓகே, ஸோ அவங்கள நீங்கள் ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே உங்கள் கேரியர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபைன். ஸோ நான் வந்துட்டுங்க பேசிக்காக நான் எல்லா கோர்சஸையும் ஒரு காமன் கேரக்டருக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குலாம் என்ன சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கும்? யாராவது சொல்லுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. ஓகே, ஸோ இந்த 4 டாமினன்ட்டில் நாங்கள் கோர்ஸ்லாம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் டாமினன்ட் கோர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அதில் வர்றது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி ஆக்சுவல் சயின்ஸ், பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்டகிரேட்டட் எம்எஸ்சி டியூவல் டிகிரி கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கம்ப்யூஷனல் மேத்தமெட்டிக்ஸ், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலாக பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாமே லைக் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி 5 இயர்ஸ் இருக்கும். சரிங்களா? இது போக லைக் பிடெக் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸும் இருக்குது. லைக் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EEE, இசிஇ எல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்புறம் நம்ம ஃபிசிக்ஸ் டாமினன்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இப்போது இந்த சூழ்நிலையில் ரொம்பவே லைக் குளோபல் வார்மிங், நிறையா என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் போயிட்டு இருக்கிற இடத்துல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ரொம்பவே வெதர் சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரொம்பவே பெரும் பங்கு வகிக்க போகுது தான். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் ஃபிசிக்ஸ் டாமினன்ட்டில் இருக்குது. தென் கம்ஸ் டு த கெமிஸ்ட்ரி டாமினன்ட்.
ஸோ இது வந்து இதில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, செராமிக் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இப்போ பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம லைஃப் டைமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. தென் கம்ஸ் டு த பயாலஜி டாமினன்ட் கோர்சஸ். ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது? பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய வென்டிலேட்டர்ஸ் இருக்கும், பம்ப்ஸ் இருக்கும், நிறைய மானிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இப்போ நிறையா ஜெனட்டிக் ரீதியான பிரச்சனைகள் வருது, நிறைய கேன்சர்ஸ் வருது, குழந்தை பிறக்கும் பொழுது நிறையா குரோமோசோம் டிஃபார்மிட்டிஸ் பிறக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸோடைய ரோல் ரொம்பவே முக்கியம். அப்புறம் மெடிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ரெண்டும் கம்பைண்டாக அக்ரி அண்ட் என்விரான்மெண்ட். சரிங்களா? இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே பயாலஜி டாமினன்ட் கோர்சஸில் வரும். ஓகே, ஸோ நம்ம இதில் ஒரு 5 கோர்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 5 கோர்சஸுடைய ஜாப் லேண்ட்ஸ்கேப்னா என்ன? நான் ஒரு கோர்ஸை எடுத்து படித்து முடித்த பிறகு எனக்கு என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கும், என்னென்ன வேலைகள் நான் என்னால் பண்ண முடியும், அது எங்கே பண்ணலாம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன ஜாப் பண்ண போகிறோம், அது எங்கே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாகவே பேரண்ட்ஸுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, சார் நான் கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு அதுக்கு அடுத்து என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன, என் லைஃப்பில் அந்த கோர்ஸ்னால எனக்கு என்ன இம்பேக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது நம்ம ஒரு 5 கோர்ஸ் எடுத்துருக்கோம். லைக் EEE, ECE, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா? அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் IT. ஸோ இந்த 5 கோர்சஸில் நம்ம ஒவ்வொரு கோர்சஸ்க்கான ஜாப் லேண்ட்ஸ்கேப் என்ன, ஸோ அதனுடைய ஒவ்வொரு கோர்ஸ் முடித்த பிறகு ஜாப் ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜாப் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டரில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர், ITS ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், விச் இஸ் கண்டக்டட் பை த UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா? ஸோ இந்த 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 UPSC உங்களுக்கே தெரியும், ஒரு குரூப் A ஆஃபீஸர், அதுக்கான மதிப்பு, வேல்யூ எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரொம்பவே ஒரு உயரிய பதவி. உங்களுக்கு தனியாக குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க, தனியாக பங்களா இருக்கும், தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும், லைக் இண்டிவிஜுவல் செப்பரேட் உங்களுக்கு கேப் சர்வீஸ் இருக்கும், செப்பரேட் மெய்ட் சர்வீஸ் இருக்கும். லைக் இது ஒரு டாப் மோஸ்ட் சர்வீஸுங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், லைக் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், லைக் பாரத் BSNL, நான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த துறையிலையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கம்மிங் டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ரோல் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் அண்டர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSCலேயே எக்ஸாம்ஸ் வச்சு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெட்வொர்க் மேனேஜராக இருக்கிற வாய்ப்பு இருக்குது, சிஸ்டம் இன்ஜினியரிங் வாய்ப்புகள் இருக்குது, அப்புறம் ப்ராடக்ட் டெவலப்பர், ப்ராடக்ட் ரிசர்ச்சர், நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்னா லைக் டாடா, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் அப்ஸ். என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கலாம்? லைக் அத்தல் இன்னோவேஷன் மிஷன். ஓகேங்களா? இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இனிஷியேஷன். இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கூட ஸ்டார்ட் அப்ஸ் ஷோ கூட நடந்துட்டுருக்கு. சரிங்களா? நீங்கள் அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இது டீட்டெயிலில் நிறைய இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். நான் என்னுடைய தொழிலை டிசைட் பண்ணுறேன். ஓகே, சுய வேலை. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? நிறைய இன்டர்நெட் பேஸ்ட் ஜாப்ஸ் நிறைய வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் அதுக்கான இது அது போக டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் இது பண்ணலாம்.
அப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் நியூவாக டிசைன் பண்ணலாம். அதன் மூலிமா லைக் இப்போது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம், பப்ளிக்கு ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க? ஸோ அந்த சொல்யூஷனுக்கு தான் உங்களுக்கான ஒரு ரிவார்ட் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் இந்த ஈஸி முடிக்கும் பொழுதும் நீங்கள் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுக்கான மார்க்கெட் வேல்யூ வேற லெவல். ஓகேங்களா? அது இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங். ஓகேங்களா? லைக் நீங்களா வந்துட்டு ஒரு ஒரு கன்சல்டன்ட் சர்வீஸ் ரன் பண்ணலாம். அதன் மூலிமா நிறைய சர்க்யூட் டிசைன்ஸ் ரெடி பண்ணிட்டு நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கொடுக்கலாம். நிறையா லைக் உங்களுக்கு தெரியும் லைக் எலக்ட்ரானிக்ஸில் இடமே இல்லைங்க. ஃபேன், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஹீட்டர் எல்லாத்துலேயுமே ஒரு எலக்ட்ரிக் போர்டு, ஒரு சர்க்யூட் போர்டு கண்டிப்பாக தேவை இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களுடைய தேவை எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நீங்களாவே வந்துட்டு ஒரு ஃப்ரீ ட்ரைனிங், ஒரு ஒரு பெய்டு ட்ரைனிங் கோர்ஸ், ஒரு பெய்டு ஒர்க் ஷாப் கோர்ஸ் நிறைய இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ லைக் யூடெமி, நிறைய சிக்ஷா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ட்ரைனிங் அண்ட் ஒர்க் ஷாப் கோர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு தே வில் பே யூ இன் லைக் ஹவர்ஸ். இவ்வளோ ஹவர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற இதில் பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் டு த ஜாப் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ட்ரிபிள் இ. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் அந்த கேடரில் IRSEE அப்படிங்கிற ஒரு இதில் ஆஃபீஸர் போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இதுவும் நீங்கள் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி கண்டக்டட் பை UPSC மூலியமாக நீங்கள் வந்துட்டு வேலை வாய்ப்பு தேடலாம். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் வேர் லைக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. லைக் இதில் வந்து BSNL இருக்குது, அப்புறம் MTNL இருக்குது, அப்புறம் VTNL இருக்குது. இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது த்ரூ UPSC. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் CPWD பார்த்துருப்பீங்க. நிறைய பக்கம் ஆஃபீஸஸ் இருக்கும், CPWDன்னு இருப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த இதில் எக்ஸாமினேஷனில் கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் அவைலபிளாக இருக்குது த்ரூ ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், இட்ஸ் கண்டக்டட் பை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் TNPSC எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் டு கார்பரேட் செக்டர். இதில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குங்க. லைக் நான் ஒரு பேர் சொல்ல விரும்பணும் அப்படின்னா லைக் NXP செமிகண்டக்டர்ஸ். ஓகேங்களா? இது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இஸ் a huge industry. சரிங்களா? இட்ஸ் ஹியூஜ். இட்ஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. ஓகே, நெக்ஸ்ட் 2 to 3 நெக்ஸ்ட் கேடர் ஆஃப் 10 இயர்ஸில் செமிகண்டக்டர்ஸோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள், NXP செமிகண்டக்டர் போய் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ், ஷாவ்ரான், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஸ் டு ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைக் ஒரு ரெனவபிள் எனர்ஜி சோர்ஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், இப்போ நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பூமப் ஆகிட்டு இருக்கு. ஈவன் லைக் டாட்டா வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் பெட்ரோல் டீசல் விலைவாசி ஏறது மட்டும் இல்லாமல் இப்போ அது அந்த சோர்ஸ் இட்ஸ் பிகமிங் எ நான் ரெனவபிள் சோர்ஸ். இது கன்வெர்ட்டிங் ஃப்ரம் நான் ரெனவபிள் டு ரெனவபிள் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ரொம்பவே பூமப் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ். ஓகேங்களா? அதுலேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் நிறையவே பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் டு த ஆண்டர்பிரினர்ஷிப். அதில் வந்துட்டு நீங்களாவே வந்துட்டு ஒரு ரெனவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். லைக் அதில் ஒரு லைக் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. ஓகேங்களா? இதன் மூலிமா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணலாம். கன்சல்டன்சி சர்வீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங், நீங்களாவே ஒரு டிசைனிங் பண்ணி கொடுக்கலாம், ஒரு டிராஃப்டிங் பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது பண்ணலாம், ட்ரைனிங் அண்ட் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த EEE அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாப் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன? போயிட்டு நெட்டு போல்ட்டு கட்டுவான், போயிட்டு ஒரு கார்லையோ இல்லை டிராக்டர்லையோ போயிட்டு மூஞ்சி ஃபுல்லாக
கறி அப்படிக்கிட்டு வேலை பார்ப்பான் கிடையாதுங்க, இல்லை. ஸோ இது மட்டும் இல்லை, இதில் நிறைய ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே அவசியம். ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கோர்ஸில் இருக்கிற என்னென்ன நூக் அண்ட் கார்னர், ஹெட் டு டோ என்னென்ன இருக்குது இல்லை எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு அந்த அந்த பர்டிகுலர் ரோலில் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. இப்போ லைக் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரீலான்சிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கணும். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய இன்சைட்ஸ், அவங்க என்னென்ன அட்வைஸ் நம்மளுக்கு தராங்க. ஓகேங்க. சரி, இட் மைட் ஹாவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். பட் யூ நீட் டு நோ, யூ நீட் டு லைக் அவங்க எல்லாத்துடைய வியூஸும் நீங்கள் வந்து 360 டிகிரியில் நீங்கள் பார்க்கணும். ஸோ எதையுமே சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்துட்டு ஓகே இது வேணாம், எனக்கு செட் ஆகாது, இது ரொம்ப வேணாம், கஷ்டமாக இருக்கும், ஐயோ இதெல்லாம் வேணாம், ரொம்ப 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 டஃப். நோ, எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எடுக்க முடியாது. அவங்க கூட பேசி அவங்க கூட என்னென்ன இருக்குது என்னங்கிறது நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்ச பிறகு தான் இது எனக்கு செட் ஆகும், இது எனக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற லேர்னிங்குள்ளே வாங்க. ஓகேங்களா. ஸோ ஜாப் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா. இது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே சர்வீஸ் எலக்ட்ரிக் இன்ஜினியர்ஸ் இருக்குது, இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்குது, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது இஸ் கண்டக்டட் பை தி யூபிஎஸ்சி. சரிங்களா. நெக்ஸ்ட் கம்ஸ் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அந்த தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது, விச் கண்டக்டட் பை த டிஎன்பிஎஸ்சி. ஓகே. தென் கம்ஸ் டு த கார்பரேட் செக்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப்பர், ப்ராடக்ட் ரிசர்ச்சர், ஆப்ரேஷன் இன்ஜினியர். ஓகேங்களா. லைக் கம்பெனிஸ் லைக் உங்களுக்கு தெரியும் எல்என்டி, லாசன் அண்ட் டர்போ, தென் டாடா மோட்டர்ஸ், அப்புறம் ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா. இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்குது. தென் கம்ஸ் டு த ஸ்டார்ட் அப்ஸ். ஸ்டார்ட் அப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் டெவலப்பராக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் டிசைனராக இருக்கலாம், அண்ட் நீங்களே வந்து ஒரு கன்சல்டிங் சர்வீஸ் ரன் பண்ணலாம். ஓகேங்களா. தென் கம்ஸ் டு த ஆண்டர்பிரினர்ஷிப். இதில் நீங்கள் நிறைய கன்சல்டிங் சர்வீசஸ் நீங்களாவே ரன் பண்ணலாம். லைக் ஒரு ப்ராசஸை ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படி, ஒரு ப்ராடக்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்னென்னலாம் தேவை. இப்போ லைக் ஒரு கார், லைக் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கார் டிசைன் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி, லைக் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மஹேந்திரா. ஓகேங்களா. அவங்க ஒரு கார் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு லைக் இந்த காருக்கு பப்ளிக்கு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு பப்ளிக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ ஐ வாண்ட் டு சே லைக் வேலுசாமி சார், மஹேந்திரா கார் கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கார்ஸை டிசைன் பண்ண பிறகு தன்னுடைய கார் எம்ப்ளாயீஸோடைய ஃபேமிலிக்கு அந்த காரை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வாங்க, நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வாங்க, சே லைக் ஃப்ரம் லைக் ஒரு கோயம்புத்தூர் டு சென்னை. ஓகேங்களா. ஸோ அங்கே அந்த ஒரு ரோட் கண்டிஷன்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன இருக்குது உங்கள் டிரைவில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓஷ் பாருங்கள், ஒரு 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 மல்டிநேஷ்னல் கம்பெனி காசை வந்துட்டு தான் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து அவங்க என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அதுலேருந்து அவங்க ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு ரோல் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு பப்ளிக்கு எந்தெந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரை எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதில் ரொம்பவே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் பண்ணலாம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குடைய ரோல்ஸ். ஓகேங்களா. தென் கம்ஸ் டு த ஜாப் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் சிவில் இன்ஜினியர். ஜென்ரலாகவே சிவில் இன்ஜினியர்னா என்ன, போவாங்க, வீடு கட்டுவாங்க, தூசு, மண், ஜல்லி, மணல். நோ, இது மட்டும் இல்லைங்க, இதுவும் உண்டு. இது போக நிறையாவும் இருக்குது. நம்ம என்னன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இது எல்லாமே சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் ரோல்ஸாக இருக்குது. நல்ல சேலரிங்க, நல்ல பே, அண்ட் லைக் நாட் ஓன்லி லைக் இட் வில் ஆல்சோ சேஃப்கார்ட் வித் ஃபேமிலி ரூல்ஸ். சரிங்களா.
இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். தென் கார்பரேட் செக்டர்லையும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ரோல்ஸும் இருக்குது. தென் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நீங்களாவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம் உருவாக்கலாம். விஐபியில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம்ஸ் நீங்களாவே இது பண்ணலாம். ப்ளஸ் கன்சல்டன்சி சர்வீஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து நிறையா லைக் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸை அவங்க வந்து நிறையாவே ப்ரொமோட் பண்ணுறாங்க ஓகேங்களா? ஸோ அதுவுமே நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஈவன் நீங்கள் லாட் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் டியூட்டர்ஸ் கிளாஸ் ஆன்லைனில் டியூட்டர்ஸ் எடுக்கலாம். நிறையா கிராஜுவேட்ஸ், காலேஜ் கிராஜுவேட்ஸ்க்கு லைக் நிறைய டெக்கீஸ்க்கு நீங்களாவே எடுக்கலாம். ப்ளஸ் கேட் டிசைனர் அந்த அந்த இதுவும் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்லேயே பண்ணலாம். லைக் நிறைய செக்ஷுவல் ட்ராயிங்ஸ் த்ரூ அப்வொர்க், லிங்க்டின் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகேங்களா? தென் கம்ஸ் டு த ஜாப் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் சிஎஸ்சி ஐடி, கம்ப்யூட்டர் சொல்யூஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஓகேங்களா, ஐஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் அண்ட் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்ஸிங்ஸ்லையும் வேலைவாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா? இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் எல்லாமே ரொம்பவே டாப் மோஸ்ட் குரூப் ஏ ஆஃபீஸருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஐடி கம்பெனிஸ் சொல்லவே வேணாங்க, உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கே தெரியும். லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ கொட்டி கிடக்குங்க ஓகே. ஸோ ஐடி பூமிங் ஆகிட்டு தான் இருக்குது. பட் உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? ஸோ நான் எப்படி ஒரு 10 பேரில் யூனிக்காக இருக்கேன், தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். நீங்கள் சிம்பிளாக சொல்லிடலாம், ஓகே ஐடி முடிச்சா ஜாப்ஸ் இருக்குது அப்படி. நோ, 10 பேர்லையும் உங்களுக்கான யூனிக் பிளேஸை நீங்கள் தேடணும். அப்போ தேடணும் அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் அங்கே ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணணும் ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் லைக் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படி இது பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் டெக் இன்குபேட்டர்ஸ் ஓகே பை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அங்கே வந்து நிறையா டெக்கீஸை வந்துட்டு அவங்க ரிசர்ச்க்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அப்வொர்க், ஃப்ரீலான்ஸர். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிக் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? நிறைய பேர் லைக் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அவங்களுடைய பார்ட் டைமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் அவங்க வந்துட்டு அவங்களுக்கான என்ன ஒர்க் முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவார்டை அவங்க எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய இந்த கிக் எக்கனாமி வந்துட்டு நிறைய வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் கிக் எக்கனாமி, GIG எக்கனாமி ஓகேங்களா? இது கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஜாப் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஒரு ஃபைவ் கோர்ஸ் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா? இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்கு ஓகே, தட் யூ நீட் டு நோ. ஸோ வாட் இஸ் கரண்ட் ட்ரெண்ட் ரைட் நவ் ஓகே? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா AI மிஷன், இந்தியா ஆர்டிஃபிஷியல் மிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பை மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா? இப்போது லைக் உங்களுக்கே தெரியும், லைக் இப்போ நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறோம், DeepSeek யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே ஒரு AI டூல் ஓகேங்களா? ஸோ மனிதனுடைய வேலைப்பளுவை குறைச்சி டெக்னாலஜியோடைய உதவி மூலிமா அதில் நம்மளுடைய மனிதனுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி ஓகேங்களா? இது நம்ம இப்போ கரண்ட்டில் வந்து ரொம்பவே ஹையாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் மூலிமா உங்களுக்கு தெரியும், ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு AI மிஷன் சொல்லி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது இது எப்படி இம்பார்ட்டன்ஸ் ஆக போடுதுங்கிறது, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? ஸோ அதற்கான வேலை வாய்ப்புகள் நம்ம கிரியேட் பண்ண போகிறாங்க. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரொம்பவே உன்னிப்பாக இது பண்ண போகிறாங்க சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் குவாண்டம் மிஷன் ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா, இப்போ லைக் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க, செல்ரான் ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க, ரைசான் ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபியூச்சர் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க தெரியுங்களா?
ஸோ இங்கே தான் வந்து குவாண்டம் ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வேறு லெவலுங்க. இதனுடைய எஃபிஷியன்சி, பவர், ஏபிள் டு கம்ப்யூட் வந்து வேறு லெவலாக இருக்க போகுது. சரிங்களா? வித்தின் மில்லி செகண்ட்ஸ்குள்ள எல்லா டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை தேவையான நேரத்தில் இது கொடுக்க போகுது. ஸோ இதுக்காகவே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷ்னல் குவாண்டம் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்முலேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், லைக் வேர்ல்ட் இஸ் பிகமிங் வெரி ஃபாஸ்ட், வெரி வெரி ஃபாஸ்ட். லைக் நீங்கள் ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க, லைக் நம்ம டிஎஸ் ரவிக்குமார் சார் நடித்த படம், லைக் கூகுள் குட்டப்பான்னு சொல்லி படம் பார்த்துருப்பீங்க. ஒரு ரோபோட் இருக்கும், அது வந்துட்டு அந்த 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 லைக் அவங்கள லைக் அந்த ஃபாதருக்கு அந்த ஃபாதர் சன் வந்து அப்ராடில் இருப்பாங்க. அந்த ஃபாதருக்கான வந்துட்டு ஒரு ஒரு எமோஷ்னல் ஒரு ஒரு எமோஷ்னல் ஹெல்ப்பாக, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, ஓகேங்களா, நல்ல ஒரு ஒரு ரொம்ப ஒரு 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 பெட்டர் ஃப்ரெண்டாக வந்து இருப்பாங்க. சரிங்களா? அது அது வந்து ஒரு ரோபோட் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேங்களா? லைக் ஒரு ஒரு பையனுடைய பாசத்தை வந்துட்டு ஒரு ரோபோட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும் இல்லையா? ஸோ தட் இஸ் அது ஒரு உச்சபட்சங்க. ஒரு ஹியூமனுடைய ரோலை ஒரு ரோபோட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. பட் அது 100% பாசிபிளாக இருக்க முடியாது. பட் ஸ்டில் டு த மேக்ஸிமம் லெவல் வி வில் ட்ரை. ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ இது எல்லாமே கரண்ட் ட்ரெண்டில் இந்தியாவில் ரொம்பவே பேசப்படக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ இது ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரிங்க. இதுக்கான அளவு வந்துட்டு நான் சொல்லவே முடியாது. இதனுடைய பங்களிப்பு வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்பவே முக்கியமாக இருக்க பொழுது, லைக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இதில் 30,000 to 50,000 crores ஃபார் த அப்கமிங் 2 to 4 yearsல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாட் ஓன்லி இந்தியா மட்டும் இல்லை, நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸும் இதில் ரொம்பவே உன்னிப்பாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காகவே வந்துட்டு நம்ம நரேந்திர மோடிஜி வந்துட்டு செமிகண்டக்டர் ஹப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க போறாரு. லைக் என்எக்ஸ்பி செமிகண்டக்டர்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு க்ரோஸ் ஆஃப் மணி வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் போட போறாங்க. ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு இண்டஸ்ட்ரி இவ்வளவு கோடிகளை கொட்டுது, ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவ்வளவு கோடிகளை கொட்டுறாங்க அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு செக்டரில் தான் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருந்தால் தான் உங்களுடைய எக்கனாமிக்கல் க்ரோத்தும் வளரும், இந்த நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத்தும் வளரும். ஸோ அதை நீங்கள் ரொம்பவே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லைக் கவர்மெண்ட் வந்துட்டு 100 யூனிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபார் செமிகண்டக்டர் எக்கோ சிஸ்டமே உருவாக்க போகிறாங்க, which was tell by the டெலிகாம் அண்ட் ஐடி மினிஸ்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெண்டிங்கான ஃபேக்டர் வந்துட்டு சஸ்டைனபிள் எனர்ஜி இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ லைக் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா ஹைக்ராஸ் கார் வந்துட்டு ஃபுல்லி எத்தனால் ஃபியூல்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனால் ஃபியூல். ஸோ இந்த எத்தனால் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் அக்ரி வேஸ்ட்லேருந்து எடுத்துருக்காங்க. எத்தனால் லைக் நார்மல் நம்ம கிச்சன் வேஸ்ட் வருது அப்படின்னா நம்ம பிளான்ட் வேஸ்ட்டு அந்த அந்த ஃப்ரூட் வேஸ்ட்லேருந்து அவங்க எத்தனால் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபியூல் சோர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சஸ்டைனபிள் எனர்ஜி வந்துட்டு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் பெட்ரோல் தீர்ந்து போயிடும், டீசல் தீர்ந்து போயிடும். சரிங்களா? ஸோ அடுத்து எப்படி வண்டி கார்ஸ் எல்லாம் ஓட போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் a high time to change from a non-renewable to the renewable source of energy. ஸோ அங்கே இந்த மாதிரி சஸ்டைனபிள் எனர்ஜி இன்ஜினியரிங் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு பங்களிப்பு. தென் கம்ஸ் டு த ரிசர்ச் ஃபார்ம்ஸ். ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஸோ அதில் என்னென்ன மாதிரி புதுவிதமான இனோவேஷன்ஸ் இருக்குது, புதுவிதமான கண்டுபிடிப்புகள் இருக்குது. ஸோ அது எங்கே பண்ணுறாங்க அது நீங்கள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டுபிடிப்புகள் இருந்தால் மட்டுமே, ஓகேங்களா, தேவைகள் இருக்கணும், அந்த தேவைகளுக்கான கண்டுபிடிப்புகள் இருக்கணும். கண்டுபிடிப்புகள் இருந்தால் மட்டுமே ஒருத்தரை வளர்ச்சி அடைய முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோர்ஸ் எடுக்கிறேன், ஸோ அதுக்கு எனக்கு ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் என்னென்ன இருக்குது, காலேஜஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ எம் சேயிங் ஃபார் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் ஈஸி. ஸோ ஈஸி கோர்ஸில் என்ன ரிசர்ச் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.
லைக் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், சிடாக்னு சொல்லுவாங்க, திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது. அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காஞ்சிபுரத்துலையும் இருக்குது. அப்புறம் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் வயர்லெஸ் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறையா லைக் ஐஐடி இண்டோர், ஐஐடி ரோக்கி, அப்புறம் என்எக்ஸ்பி செமிகண்டக்டர்ஸ், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே நிறையா வாய்ப்புகள் கொடுக்கு. ரீசெண்டாக வந்து ஐஐடி ரோக்கியில் வந்துட்டு உத்தராகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நானோ ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் செமிகண்டக்டர்ஸ் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லேப், ஒரு நானோ ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்துட்டு இந்தியாவிலேயே முதலியாக பை ஐஐடி ரூக்கியில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிக்கும்பொழுது உங்களுடைய ரிசர்ச் எஃபிஷியன்சியை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்மிங் டு த ரிசர்ச் ஃபர்ம்ஸ் இன் ட்ரிபிள்இயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐஐடி பாம்பே, ஐஐடி இண்டோர், ஐஐடி மாண்டி, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ரீமியரான ஒரு இன்ஸ்டியூட் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே ரொம்பவே இருக்குது. அப்புறம் பிட்ஸ் பிலானே உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த இன்ஸ்டியூட்லையும் இருக்காங்க. தென் சிடாக் திருவனந்தபுரம், கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பேவும் டிசிஎஸும் கொலாபரேஷன் பண்ணி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஷிப் இமேஜரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவ் பியூட்டிஃபுல் இல்லைங்க, நினச்சி பாருங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டர் ப்ளஸ் ஒரு ப்ரைவேட் செக்டர். ஐஐடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ப்ரைவேட் வந்து டாடா. ஸோ 2 கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட்டும் சேர்ந்து அதுலேயும் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப்பை உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ நம்ம உலகம் எந்த அளவுக்கான ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் டு ரிசர்ச் ஃபர்ம்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குங்க. டு நேம் த ஃபியூ, சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச், CMERI சொல்லுவாங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. தென் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நியூ டெல்லியில் இருக்குது. தென் டாடா டெக்னாலஜிஸ், அப்புறம் RTX கார்பரேஷன் ஹைதராபாத், அப்புறம் சாஃப்ரான் இந்தியா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. தென் கம்ஸ் டு சிவில் இன்ஜினியரிங் எடுத்தால் நான் என்னென்ன இடத்துல போய் என்னுடைய ரிசர்ச் எபிலிட்டிஸும் ரிசர்ச் இதுவும் நான் கண்டுபிடிப்புகளும் நான் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், CRRI, நியூ டெல்லியில் இருக்குது. தென் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஐஐடி ருக்கி, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி இண்டோர், ஐஐடி பாலக்காட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாக்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், அவங்க கூட CRI பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் சிஸ்த்ரா இந்தியா, இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அவங்க தான் வந்து நாக்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் முடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் டு ரிசர்ச் ஃபர்ம்ஸ் இன் CSC IT. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிடாக் பியூன், அப்புறம் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் டெல்லி, டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் நியூ டெல்லி, அப்புறம் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்டிங் அசஸ்மெண்ட் சென்டர் நியூ டெல்லி, எஜுகேஷன் ரிசர்ச் நெட்வொர்க் அங்கேயும் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் பாரம் 8000, ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் டு த வாட் இஸ் த மார்க்கெட் வேல்யூ. ஸோ நான் கோர்ஸ் எடுக்கிறேன், ஸோ அதுக்கான மார்க்கெட் வேல்யூ என்ன, ஓகேங்களா? ஸோ இது கரண்ட்டில் என்ன, அதனுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லைக் இந்தியன் செமிகண்டக்டர் மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட்ஸ் வெரி ஹியூஜ் மார்க்கெட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ பிளேயர்ஸாக வந்து டாட்டோக் இருக்காங்க, ஆரா இருக்காங்க, சிஸ்கோ இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ் எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸும் தேவையாக இருக்க பொழுது, எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் செமிகண்டக்டர்ஸ் மஸ்ட்டாக தேவை. ஒரு எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் செமிகண்டக்டர்ஸ் தேவை. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிசைன் போர்டு மேனுஃபேக்சராக பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டில் யாரெல்லாம் கீ பிளேயர்ஸாக இருக்காங்க உங்களுக்கே தெரியும். சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ், ஆப்பிள், ஹவாய், LG எலக்ட்ரானிக்ஸ், சோனி கார்பரேஷன், போஸ், சோனோஸ், செனஸ்கர், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? அது போக ட்ரிபிள் மார்க்கெட் வேல்யூ இன் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பில்லியன்ஸில் கொடுத்துருக்காங்க, US டாலர்ஸ் பில்லியன்ஸ்.
2024ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 பில்லியன்ல கொடுத்தது. தே எக்ஸ்பெக்டிங் a growth of 6.8%. இட்ஸ் a huge growthங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்கிற கோர்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஃபார் யுவர் போத் ஃபார் யுவர் ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் growth ரெண்டுமே. ஓகேங்களா? குளோபல் மார்க்கெட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெனவபிள் எனர்ஜி, நியூக்ளியர் பவர், ஃபாசல் ஃபியூல் பேஸ்ட் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கு. தே சே லைக் 8.9% ஆஃப் growth CAGR இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன growth லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் there are like some certain approved greenfield electronic manufacturing centers. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் லைக் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கேரளா இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஆந்திராவில் வந்து ஸ்ரீ சிட்டி, சத்தீஸ்கரில் வந்து சத்தீஸ்கர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் இருக்குது. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னாலும் தெலுங்கானாலையும் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 சிட்டிஸில் 10 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நிறைய இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன்ஸ், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு லைக் அதனுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா நம்பருங்க. லைக் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியிலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட இண்டஸ்ட்ரி தேவை, ஒரு பவர் பிளான்ட் இண்டஸ்ட்ரியிலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட தேவை, ஒரு மெரைன் இண்டஸ்ட்ரியிலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட தேவை, ஒரு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை. சரிங்களா? இது இந்த ஆட்டோமேட்டிவ் ஒரு பவர் பிளான்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இல்லாமல் நம்ம இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு மார்க்கெட் வேல்யூ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இருக்குங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஜென்ரலாக வந்து ஜஸ்ட் ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. லைக் ஒரு ரொபாட்டிக்ஸ்லேயும் ஒரு ஜியோகிராஃபி நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஜிபிஎஸ். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து இப்போ ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு பங்களிப்பு இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பில்டிங் பண்ணுறதுக்கான ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறது, நிறைய மினியேச்சர் மாடல்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஈவன் லைக் கோஸ்ட் மூவியில் இனிஷியலாக வந்த ஒரு இது லைக் அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் சீன் வரும் இல்லைங்களா, ஒரு ட்ரெயினில் ஒரு இது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் மாடலிங் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் மாடலில் தான் அந்த மொத்த சீக்வன்ஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா ஒரு ரியல் ட்ரெயினில் ஒரு ரியலான ஒரு இதில் பில்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் நினச்சி பாருங்கள், ஒரு ரியல் ட்ரெயினில் ஒரு ரியலான ஒரு 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 ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும். பட் அதை அவங்க ஒரு மினியேச்சர் மாடல் மூலியமாகவே அழகாக டிசைன் பண்ணி அழகாக அது ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் த மினியேச்சர் மாடல்ஸ். இதுக்குமே சிவில் இன்ஜினியர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தேவைப்படுறாங்க. நிறைய லைக் இப்போல்லாம் வந்து நிறைய க்ரீன் பில்டிங் நிறைய பில்ட் பண்ணுறாங்க. லைக் நேச்சரையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ரெண்டு சிங்க்ரனைஸ் பண்ணுற மாதிரி அதுலேயும் இது பண்ணுறாங்க. நிறைய வந்து 3D பிரிண்டிங், ஈவன் லைக் இப்போ வந்து ஆர்கன்ஸை கூட 3Dயில் பிரிண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் ஒரு ஆட்டோமேட்டேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சிவில் இன்ஜினியர்ஸோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியம். ஸோ லைக் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்துலையும் இந்தியா வந்து டாப் லெவலில் இருக்குது. ஸோ அதில் எது ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருது இ-காமர்ஸ், தென் கம்ஸ் டு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, தென் கம்ஸ் டு கன்சியூமர் சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எடுடெக் லைக் எஜுகேஷன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நீங்கள் நிறைய பார்ப்பீங்க லைக் யூடமி, பைஜூஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன கோர்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம், அதுக்கான என்ன ஜாப் லேண்ட்ஸ்கேப்புங்கிறதும் பார்த்துட்டோம். ஸோ அதனுடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறதும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன காலேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் 12th முடிச்சிருக்கேன். என்னுடைய 12th மார்க் பேஸ் பண்ணி என்னென்ன காலேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு லைக் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இருக்குது. நான் வந்து ஒரு 450 காலேஜஸ் இருக்குங்க. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக நல்ல பெஸ்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெஸ்ட்டான கேப்பபிலிட்டிஸோட ஒரு 110 காலேஜஸ் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 110லையும் ஒரு டாப் 10 உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுங்கள் உங்கள் இடத்துல. பட் இதில் ரீஜன் வைஸ் பிரிக்கும் பொழுது சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் மட்டுமே ஆல்மோஸ்ட் லைக் சென்னையில் ஒரு 37ம் கோயம்புத்தூரில் 40 காலேஜஸும் அவைலபிளாக இருக்குது.
சரிங்களா. ஐ மீன் த டாப் 110ல அந்த அரௌண்ட் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 80 காலேஜஸ் இந்த சென்னை அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் நம்ம டாப் 10 மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, என்ஐடி திருச்சி, அப்புறம் விஐடி வெலோ, எஸ்ஆர்எம் சென்னை, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அப்புறம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் நான் என்ட்ரன்ஸ் எழுதுனேன், ஜேஇ மெயின்ஸ் எழுதுனேன், ஜேஇ அட்வான்ஸ் எழுதுனேன். ஸோ அதுக்கு என்னென்ன காலேஜ் அவைலபிளாக இருக்கும், லைக் ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, அப்புறம் சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அப்புறம் விஐடி வெலோ, அப்புறம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இத்தனை காலேஜ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம காலேஜ் எல்லாமே தெரிஞ்சிட்டோம். ஸோ எப்படி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான எனக்கு சூட்டபுளான எனக்கு ப்ரொஃபஷனலாக டெவலப்மெண்ட் தரக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜை நான் எப்படி சூஸ் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் திஸ், வாட் இஸ் த க்ரைட்டீரியா ஃபார் இட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது உங்கள் லொக்கேஷன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்து அந்த காலேஜில் போக போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ எனக்கு லைக் நான் வந்து கன்னியாகுமரியாக இருக்கலாம், பட் பெஸ்ட்டான காலேஜஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ யூ நீட் டு டிசைட், ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ரீலொகேட் மை செல்ஃப் டு சென்னை ஆர் கோயம்புத்தூர். நான் அங்கே சென்னை கோயம்புத்தூருக்கு நான் வந்துட்டு அங்கே மூவ் ஆகணும். அங்கே இருந்து நான் வந்து காலேஜ் இது பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது எந்த இடத்துல இருந்து நான் காலேஜ் படிக்க போகிறேன். லொக்கேஷன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. இது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃபோரம் சொல்லிட்டு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்தியாவில் உள்ள எல்லா இன்ஸ்டியூட்ஸையும் ரேங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது என்ஐஆர்எஃப் வெப்சைட்டில் போனீங்கனாலே அங்கே உள்ள ரேங்க்ஸ் இருக்கும். அந்த ரேங்கிங்கில் எது டாப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் எடுக்கிற லொக்கேஷனில் அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் உள்ள காலேஜ் என்ன லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோ. சரிங்களா. அதுக்கப்புறம் யூ மஸ்ட் லுக் ஃபார் த அக்ரெடேஷன். அக்ரெடேஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது யார் தராங்க அப்படின்னா NAAC, NAAC. நீங்கள் நிறைய காலேஜ் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, NAAC அக்ரெடிட்டட், NAAC ரேங்க்டு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த NAAC போர்ட் ரேங்கிங் இருக்கா, அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு இந்த அக்ரெடிஷன் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது நீங்கள் எப்படி செக் பண்ணலாம், அந்த NAAC வெப்சைட்டில் போனீங்கனாலே அவங்க லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் வருஷத்தில் என்னென்ன காலேஜஸ் எல்லாமே NAAC அக்ரெடிட்னு சொல்லிட்டு அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது அந்த பர்டிகுலர் காலேஜில் உள்ள ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் காலேஜஸில் என்னென்ன ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, தென் அந்த பர்டிகுலர் காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், சிமுலேஷன் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அவங்க எப்படி அவங்க அப்டேட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த ஃபேக்கல்டிஸ் பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ வில் சே யூ சீக்ரெட் திங்ஸ். ஓகேங்களா. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து annauniv.org இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஜன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ அது செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காலேஜுடைய அஃபிஷியல் அட்ரஸ் என்ன, அஃபிஷியல் ஃபோன் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, எந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் தேர் நேம், டெசிக்னேஷன், குவாலிஃபிகேஷன், அவங்க எங்கே அந்த குவாலிஃபிகேஷன் படித்தாங்க, என்ன ரிசர்ச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜுக்கு உள்ள ஃபேக்கல்டிஸ் நல்ல குவாலிஃபைடாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் அப்புறம் அந்த பர்டிகுலர் காலேஜஸில் என்னென்ன கெஸ்ட் லெக்சர்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன வெபினார்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன செமினார்ஸ் பண்ணுறாங்க அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஒரு இன்ஸ்டியூட்டில் லைக் they ப்ரொமோட்டிங் லாட் ஆஃப் லெக்சர்ஸ், லாட் ஆஃப் செமினார்ஸ், லாட் ஆஃப் வெபினார்ஸ், கண்டிப்பாக அங்கே ஒரு ப்ரொஃபஷனல் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும், ஒரு தேடுதல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்டியூட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் வச்சுருக்காங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வச்சுருக்காங்க,
எங்கெங்க அவங்க இன்டர்ன்ஷிப் எங்கே, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு 4 வருஷம் முடிச்சிட்டேன், நான் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டேன், பட் எனக்கு ஒரு பில்டிங் கட்ட தெரியாது, எனக்கு ஒரு நெட்டு போட்டு கட்ட தெரியாது, எனக்கு ஒரு இன்ஜினை பிரித்து மேய தெரியாது. யூ ஆர் நோ லாங்கர் இன்ஜினியர். யூ ஆர் ஜஸ்ட் அ பேப்பர் இன்ஜினியர். யூ ஆர் நாட் அ ப்ராக்டிக்கல் இன்ஜினியர். டு பிகம் அ ப்ராக்டிக்கல் இன்ஜினியர், யூ நீடட் டு பி அண்ட் மஸ்ட் பி இன் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் கண்டிப்பாக இருக்கணும், டைப் இருக்கணும். அங்கே நீங்கள் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, யூ மஸ்ட் அனலைஸ் ஃபார் த பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் இயரில் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த எந்த சேலரியில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த லைக் எவ்வளோ ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்காங்க, எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. லைக் அவங்க வெப்சைட்டில் போனீங்கனாலே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லைன்னா வால் ஆஃப் ஃபேம்னு சொல்லி எல்லா காலேஜஸுமே போட்டிருக்காங்க. எந்தெந்த அலுமினிஸ் எங்கெங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது, அவங்க என்னென்ன மாதிரியான ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. லைக் சம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு, கம்பெனிஸ் வந்துட்டு அந்த காலேஜுக்கே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட இனோவேட்டிவ் ஐடியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை அந்த காலேஜ் பர்மிட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். தென் இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த காலேஜுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி நீங்களே உங்கள் கண்பட எல்லாத்தையும், எல்லா காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது, ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க, ஸ்டூடெண்ட் என்வாரன்மெண்ட் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, கேம்பஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நீங்களே நேரடியாக போய் பாருங்கள். பார்த்து ஒரு 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுங்க, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுங்க, அங்கே உள்ள லோக்கல் எம்ப்ளாயீஸ் கூட பேசுங்க, அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசுங்க. பேசிங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அதனுடைய என்ன ஆக்சுவல் அந்த காலேஜ் நம்ம போகலாமா வேணாமா, நமக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அலுமினிஸ் இருப்பாங்க, அவங்க கூட பேசுங்க. அவங்களோட என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க மூலியமாக ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். ஸோ இது இந்த 10 ஸ்டெப்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இதில் எந்த ஸ்டெப்பு மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள் கரியர் ஆப்ஷன் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜை எடுத்துருவாங்க, பட் அங்கே அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, அவங்க வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் இருக்காது, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்க போகிறது, நான் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள டாப் இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். எல்லாமே ஆஸ் பர் NIRF ரேங்கிங் வச்சு எல்லாமே லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் சார் நான் வந்துட்டு ஓகே நீங்கள் எல்லாமே லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருங்க, நான் என்ன வந்துட்டு சுயமாக நான் வந்துட்டு என்ன வந்து பில்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் முக்கியமாக ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதன் மூலியமாக நீங்கள் செதுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? லைக் நிறைய IIT ப்ரொஃபஸர்ஸே வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. லைக் அதுக்கான பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா NPTEL. ஓகேங்களா? அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குங்க. லைக் க்ளவுட் பேஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் இருக்குது, ஸ்கில் லேர்னிங் இருக்குது, 360 டிகிரி லேர்னிங் இருக்குது, லைக் டேலண்ட் ஸ்பிரிட் இருக்குது. ஓகேங்களா? தென் லைக் இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக இருக்கிறது ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் ப்ரைம் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அப்புறம் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் லைக் MOOC.org இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய லைக் கவர்மெண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களை டெவலப் பண்ணியிருக்கான ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா www.myschemes.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸு உங்களுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஸ்கில்ஸ் நெட்வொர்க் அதுலேயும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் JEE உங்களுக்கு JEE ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ வெப்சைட்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. லைக் sadhiji.PRUTOR.AI.
ஓகேங்களா. இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கோச்சிங், ஃப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. லைக் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு NIRF ரேங்கிங் தெரிஞ்சுக்கணும்னாலும் அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ வாட் இஸ் தி ஃபியூச்சர்? ஸோ என்னென்ன ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் இருக்குது? ஸோ லைக் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமில் டாப் 10 ஃபியூச்சர் டெக்னாலஜி என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வர்றது ஏஐ. ஏஐ கோயிங் டு ரூல் த வேர்ல்டுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ ஏஐ ஃபார் சயின்டிஃபிக் டிஸ்கவரி தட் ஃபார்ம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். கண்டிப்பாக ஃபியூச்சர் ஏஐயில் ரொம்பவே கோயிங் டு சேஞ்ச் த வேர்ல்டு கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வரப்போகுது ப்ரைவசி என்ஹான்சிங் டெக்னாலஜி. இந்த காலகட்டத்தில் ப்ரைவசிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க். சரிங்களா. நம்ம ஃபோனில் இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்குறதுக்கு ஃபோனில் நம்ம ஈவன் லைக் நீங்கள் பேசினா கூட, நீங்கள் மொபைல் வாங்குறத பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசினா கூட உங்கள் ஃபேஸ்புக்லேயோ உங்கள் கூகுள்லேயோ உங்கள் யூடியூப்லேயோ மொபைல் வாங்குறதுக்கான ஆட்ஸாக வரும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ப்ரைவசி கொஷின் மார்க்காக இருக்குது. சரிங்களா. ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ் ரொம்பவே ஃபியூச்சர் டெக்னாலஜி ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரீகான்ஃபிகரபிள் இன்டெலிஜென்ட் சர்ஃபேசஸ், அப்புறம் ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஸ்டடீஸ், இன்டகிரேட்டட் சென்சிங் அண்ட் கம்யூனிகேஷன், லைக் 6G. இப்போ நம்ம 5Gலேருந்து 6G போகிறோம். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் நிறையா லைக் ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டாக் ஃபீட்ஸ், ஜினோமிக்ஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட்ஸ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஃபியூச்சர் டெக்னாலஜியாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிக் திங். ஸோ நம்ம எதை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். லைக் நிறைய புதுவான விஷயங்கள், புதுவான இனோவேட்டிவான விஷயங்களை நோக்கி நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம நரேந்திர மோடிஜி வந்துட்டு ட்ரோன் டெக்னாலஜி மூலிமா எப்படி அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறது, எஸ்பெஷலி லைக் விமன்ஸுக்கு அவங்களுக்கு லைக் அந்த சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த அக்ரிலேண்ட்ஸ் தூவுறதா இருக்கட்டும், கிளைமேட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே ட்ரானை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. அந்த அளவுக்கு நம்ம அந்த நெக்ஸ்ட் பிக் திங்கில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பார்க்ஸ், ஒரு 7 டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்துட்டு தி ஹேவ் டிசைன். எஸ்பெஷலி லைக் தமிழ்நாட்டில் வந்து விருதுநகரில் வருது, கேரளாவில் வந்துட்டு கதம்புரங்கியில் வருது, மகாராஷ்டிராவில் அமராவதி, தெலுங்கானாவில் வாரங்கல், மத்திய பிரதேஷில் தார், இந்த மாதிரி ஒரு 7 இடத்துல இந்தியா முழுக்க வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் பார்க்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, நம்மளுடைய டெக்ஸ்டைல் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக இது வந்து பண்ணுறாங்க. ஓகேங்க. இது மட்டும் இல்லாமல் சீஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. ரீசெண்டாக ஹிந்துவில் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, லைக் மீட் த இந்தியன் சீஸ் மேக்கர்ஸ் ஹூ ஆர் பாப்புலரைசிங் ஆர்டிசனல் சீஸ். சரிங்களா. சீஸ் மூலிமா லைக் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், வேரியஸ் மாடல்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் குளோபல் மார்க்கெட் அதுலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் போக நான் உங்களுக்கு ஒரு 3 AI டூல் ஃப்ரீயாக தரேன். ஓகேங்களா. ஸோ தேட் இன்ஜினியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நான் தர AI டூல் வந்துட்டு Tabany, TABNINE. ஸோ இது வந்துட்டு ஒரு AI டூல் விச் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அண்ட் கோடிங்கை இதுவே டெவலப் பண்ணி கொடுக்கும், விச் வில் பி மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் லாட் ஆஃப் சர்க்யூட் டெவலப்பர்ஸ். ஒரு புதுவிதமான ரொபாட்டிக்ஸ்க்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு, ஒரு ஆப்ஸ்க்கு நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னாலும் இதன் மூலிமா நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இது போய் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஃப்ரீ டூல். Tabany, TABININE, Tabany. இதுக்கு அடுத்து லைக் நம்ம ஐஐடி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உதவி மூலிமா நிறைய விர்ச்சுவல் லேப்ஸ். ஓகேங்களா. நீங்கள் இன்டர்நெட்லேயே உங்களுடைய லேப்டாப்லேயே நீங்கள் ஒரு லேப் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான சிமுலேஷனை அங்கேயே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்கள் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா. லைக் இது வந்து நிறைய ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கிற ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ்னுடைய கைடன்ஸ் மூலிமா இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விர்ச்சுவல் லேப்ஸ் ஐஐடி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணினாலே இந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். இது மட்டும் இல்லாமல் CK12, ஓகேங்களா. CK12 சொல்லிட்டு நிறைய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியக்கூடிய வகையில், எஸ்பெஷலி ஃபார் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் who are like much interested in physics and chemistry. ஓகேங்களா.
ஸோ அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் எல்லா கான்செப்ட்ஸ் லைக் மாடல் ராக்கெட்டிங், டிரைவர்லெஸ் கார்ஸு, அப்புறம் லைக் டெலஸ்கோப்ஸ் வியூ, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸை ஈஸியாக புரியக்கூடிய விதத்தில் சிமுலேஷன் முதற்கொண்டு அதை வந்து CK12 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் இதில் போய் லாகின் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் புரியாத கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் இருக்க போகுது. ஸோ எண்ட் ஆஃப் த திங் நம்ம லெக்சருக்கு வந்துட்டோம். த பவர் ஆஃப் டைனி கேம்ஸ். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணும் பொழுது அதனுடைய அவுட்புட் வேறு லெவலில் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 1.01 ஹோல் 365. ஓகேங்களா? அந்த 0.01 பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 37% க்ரோத் இருக்கு. நீங்கள் நினச்சிக்கலாம் 0.01 தானே, என்ன பெருசாக ஆகிடப்போகுது, ஒரு நாளில் நான் 0.01% பண்ணாலும் என்ன பெருசாக ஆகிடப்போகுது. That 1% will matter you. That will make you to shine to the stars. I bet you. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு புதுவிதமான ஹேபிட்டை கற்றுக்கோங்க. அதன் மூலிமா நீங்கள் அதை ரெகுலராக பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அதனுடைய க்ரோத் வேறு லெவலில் இருக்க பொழுது. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த இந்த இறைவனுக்கும் என் பேஷன்ஸாக லிசன் பண்ண உங்களுக்கும் உங்களுடைய டைமை எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.